Dear student, 12th standard chapter 1 exercise 1.4 for sum number 1 fourth sum complete பண்ண போறோம். Okay. 3 linear equation கொடுத்துறாங்க. Okay. 3 linear equation fractional கொடுத்துறாங்க. Okay. அப்பனா 3 by x minus 4 by y minus 2 by z minus 1 equal 0. 1 by x plus 2 by y plus 1 by z minus 2 equal 0. 2 by x minus 5 by y minus 4 by z plus 1 equal 0. Okay. Next, இப்போ சொல்யூஷன் இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட் டைம்ல ஒன் சைடுக்குன்னா எடுத்துருவாங்க. அப்போ நமக்கு 3/x minus 4y minus 2 ஈக்குவல் டு இந்த -1 சைடு ஒன்று +1 ஆகிடும். இந்த -1 சைடு வந்தால் +2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த +1 ஆப்போசிட் வந்தால் -1. நமக்கு 3 ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நமக்கு இது சால்வ் பண்ண 1/x 1/லாம் சால்வ் பண்ண கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுக்கு என்ன யூஸ் பண்ண நமக்கு ஒரு ஜஸ்ட் 1/x ஒரு என்ன வரும், ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூனா ஒரு டம்மி வேல்யூ கொடுக்குறேன். ஏ வேல்யூ ஆனால் ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி கொடுங்க. நான் என்ன ஒரு கேபிட்டல் ஏன்னு 1/xன்னு கேபிட்டல் ஏன்னு எடுத்துட்டேன். 1/yக்கு கேபிட்டல் பின்னு எடுத்துட்டோம். 1/zக்கு கேபிட்டல் சின்னு எடுத்துட்டோம். அது ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி எனி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகேவா? அப்போ 1/x 1/z ஃபுல்லாக வரும். ஒரு டம்மி வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? சரி, ஓகே. எப்படி அவ்வளோ நமக்கு 3 அப்படியே இருந்தால் 1/xன்னு வரும். ஏவா? அப்போ 3a minus 4b minus 2c equal to 1 equation 1. அது நமக்கு என்ன வரும்? a plus 2b plus c equal to 2 second equation. 1/x என்ன வரும்? அங்கே 2 அப்படியே இருக்குது. 1/xக்கு a, அப்போ 2a minus 5b minus 4c equal to -1. இப்போ 3 equation ஃபார்ம் ஆயிடுச்சா? இதுதான் நமக்கு del வேல்யூ என்ன வரும்? del x ஃபாலோ பண்ணுவோம். நான் del a ஏன் ஏ XYZ எதில் ஃபாலோ பண்ணுறேன்? ஏபிசியில் ஃபாலோ பண்ணலாம். நான் del A கண்டுபிடிக்கணும், del B கண்டுபிடிக்கணும், del C தான் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக? இங்கே XYZ ஃபாலோ பண்ணினா ஃபுல்லாக என்ன வரும்? ராங்காக ஃபாலோ பண்ணுவோம். அதெல்லாம் நான் ஆன்சர் வந்து ராங்காக இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா வரும் ஏபிசி தான் ஃபாலோ பண்ணணும். தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு டெல்லு ஃபாலோ பண்ணலாம். டெல்னா ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் 3 -4 -2 1 2 1. ஓகே, ஏவோட கோஎஃபிஷியன்ட் 1 தாங்க இருக்குது. சியோட கோஎஃபிஷியன்ட் 1 தாங்க இருக்குது. 2 -5 -4 ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் கேன்சல்னா -8 -5 -5 ஃபார்முலா -+5 -8 +4 கேன்சல்னா 1 -4 -4 2 1 -2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் -2 நெக்ஸ்ட்டு கேன்சல்னா -5 2 4 நமக்கு -4. ஓகேவா? இது ஃபுல்லாக சிம்பிளை பண்ணலாம். இது -3 இது சிம்பிளை -6 -7 எல்லாம் சிம்பிளை பண்ணால் நமக்கு -15 நாட் ஈக்குவல் டு 0. இட் இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்தால் என்ன நமக்கு del x del a del b del c ஃபாலோ பண்ணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு del a ஃபாலோ பண்ணணும். del a என்ன யூஸ் பண்ண நமக்கு இது ஃபுல்லாக ஏவோட கோஎஃபிஷியன்ட். ஏவோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வரும் 1 2 -1 1 2 -1. ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 இந்த 2 டைம்ஸ் அப்படியே அட்டாச் பண்ணிருக்கேன். எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, del a இந்த ஏவோட வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு 1 2 -1 இங்கே அட்டாச் பண்ணிட்டு. ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ++ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேன்சல்னா 2 -8 -5 ஃபார்முலா -1 +5 நெக்ஸ்ட் -+4 கேன்சல். நெக்ஸ்ட்னா நமக்கு -8 நெக்ஸ்ட்னா +1 நெக்ஸ்ட் +2 கேன்சல் 2 5 நமக்கு -10 -2 ஃபார்முலா -1 +2 சிம்பிளேஷன் பண்ணால் நமக்கு -15. ஓகே, நெக்ஸ்ட் del b நான் யூஸ் பண்ண நமக்கு இந்த பியோட வேல்யூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நேரம் 1 2 -1 எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. இந்த வேல்யூ ஏவோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே அட்டாச் பண்ணிவிடுங்க. சியோட கோஎஃபிஷியன்ட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு 1 2 -1 யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதே சேம்னா நமக்கு +3 கேன்சலாக நமக்கு -8 -1 +1 ஏன் ஃபார்முலா மைனஸ் இருக்குது. +2 -1 1 4 7 -4 2 1 -2 நெக்ஸ்ட்டு +2 -2 கேன்சல் 1 1 7 -1 2 2 7 -4. ஓகே, 3 -7 -1 நெக்ஸ்ட்டு -6 -2 இருக்கும். இன்னொரு -5. ஓகே, நெக்ஸ்ட்டு del b equal to -3 7 -21 -6 -2 -5 +10 சிம்பிளேஷன் பண்ணால் நமக்கு 16 6ல -20 லெஸ் பண்ண ரிசல்ட்னா -5. ஓகே, ஓகே நெக்ஸ்ட்டு
del c நான் யூஸ் பண்ண நமக்கு இந்த c வேல்யூ ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நேரம் 1 2 -1 எனக்கு அட்டாச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்புறம் என்ன சிம்பிள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட் ப்ளஸ் ப்ளஸ் 3 கேன்சல் ஆகும் -2 minus plus 10 okay next minus plus 4 cancel 1 into minus 1 2 2 minus 4 okay ஏன்னா plus 4 தான் ஃபார்முலா மைனஸ் வந்து minus 4 okay next இங்க plus into plus plus 1 cancel 1 into minus 5 2 to 4 4 minus 4 okay next simplify 3 8 4 minus 5 plus 1 minus 9 24 minus 20 minus 9 okay அப்போ ரிசல்ட் del c னா -5 okay by grammar rule okay next x equal to factor போட கூடாது நம்ம என்ன வரோம் a ஏனா a b c c இத நம்ம வேரியபிள் சேஞ்ச் பண்ணிரோம் ஈக்குவேஷன் அப்போ என்ன a equal to b equal to c equal to அப்போ a equal to del a by del okay del a ஓட வேல்யூ -15 by del ஓட வேல்யூ -15 டிவைட் பண்ணா ரிசல்ட் நமக்கு மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகும் இந்த 15 15ம் கேன்சல் ஆனா ரிமைன் 1 அப்போ ஏக்கு நம்ம அஸ்யூம் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட் 1/x ஏன்னா x y வேல்யூ z வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்போ ஏக்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணோம் 1/x அப்போ ஈக்குவல் டு 1 இந்த x க்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1ங்க 1 x x ஈக்குவல் டு 1 இல்ல அப்படியே ரிவர்ஸ்ல மாத்துங்க ஓகே ரெசிப்ரோக்கல் மாத்துனா மேல x போய்டும் 1/1 1 தான் ஓகே செகண்ட் b equal to del b by del b வேல்யூ -5 -5 divided by -15 minus நேரம் கேன்சல் பண்ணிடலாம் 5 நேரம் 5 ல டிவைட் பண்ண இது 5 1 டைம்ஸ் இது நமக்கு நேரம் 3 டைம்ஸ் அப்படி b நாம என்ன டிவைட் பண்ண ஸ்டார்டிங்கே b க்கு 1/y 1/y equal to 1/3 அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்தினா நமக்கு y equal to 3 ஓகே நெக்ஸ்ட் c equal to del c by del c ஓட வேல்யூ -5 by -15 மைனஸ் மைனஸும் கேன்சல் பண்ணிடுங்க ஃபிஃப்த் டேபிள் டிவைட் பண்ணா 1 இது நமக்கு 3 டைம்ஸ் 1/3 இப்போ ரிவர்ஸில் கன்வெர்ட் பண்ண நமக்கு ரெசிப்ரோக்கல் மாற்றினா z by equal to 3 தான் ஓகே therefore சொல்யூஷன் x வேல்யூ 1 y equal to 3 z equal to 3 ஓகே இதை நமக்கு என்ன வரும் ஃபைனல் ஆன்சர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் ஓகே திரும்பி சொன்ன நமக்கு அந்த வேல்யூ 1/x 1/z வேல்யூ a b c வேல்யூ என்ன வரும் ஒரு டம்மி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு del value del a del p del c வேல்யூ ஃபாலோ பண்ணிட்டு லாஸ்ட் நேரம் a equal to b equal to c equal to கிராமர் ரூல் ஃபாலோ பண்ணி x வேல்யூ y வேல்யூ z வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க ஓகே வெரி சிம்பிள் மெத்தட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்